நம்ம எக்யூப்மெண்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி போல்ஸ் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்டில் பார்த்துருப்போம். பம்பு, கம்ப்ரஸர் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி போல்ஸ் இந்த கேசிங் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த போல்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு இந்த போல்ட்டு பற்றி தெரியாது. ஸோ இந்த போல்ட்டோட நேம் வந்து ஜாக் போல்டு. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த இப்போது நான் காமிச்சிருக்க பம்பை வந்து கழட்டும் போது கேசிங் போல்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பம்பை கழட்டும் போது சில நேரங்களில் வந்து அது வராது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ளாஞ்ச் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ அந்த டைம் இந்த ஜாக் போல்டு வந்து டைட் பண்ணணும். இதில் வந்து 2 ஜாக் போல்டு கொடுத்துருக்காங்க, சில இதில் வந்து 1 கொடுத்துருப்பாங்க. இப்போ 2 கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2யும் வந்து நம்ம டைட் பண்ணும்போது இந்த 2 ஃப்ளாஞ்சும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த ஜாக் போல்டு கொடுக்கல அப்படின்னா அது வராது. நம்ம அதுக்காக ஸ்க்ரூ டிரைவர்ஸ் யாரையாவது யூஸ் பண்ணும்போது இந்த ஃப்ளாஞ்சஸ் வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜாக் போல்டு யூஸ் பண்ணும்போது எந்த டேமேஜுமே ஆகாது. நம்ம ஆயில் அண்ட் கேஸ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.